இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது இந்தியாவையே உலுக்கிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் திரும்பி பார்க்க வைத்த காசு பணம் நகை செக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் செல்லும் போது அவர்களுடைய வாழ்க்கையும் பலி கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக எத்தனை பேர் பழி வாங்கப்படுறாங்க பலி கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கேஸ் தான் மகாலட்சுமி மர்டர் கேஸ். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி கர்நாடகா பெங்களூர் வயலிக்காவல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கன்ஜஸ்டட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம், மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த அபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 1 BHK வீடு, அங்கே இருந்து நாளுக்கு நாள் பேட் ஸ்மெல் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய ஓனர் ஜீவன் ராமுக்கு போன் போட்டு தகவலை தெரிவிக்கிறாங்க. ஜீவன் ராம் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அந்த 1 BHK வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீடு மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிற அடிப்படையில் மகாலட்சுமிக்கு கால் பண்றாங்க. ஆனா அவருடைய செல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. மகாலட்சுமி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வரும்போது போடப்பட்ட அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய அனதர் நம்பர், அவங்க ஃபேமிலி மொபைல் நம்பர் அப்படிங்கிற நம்பரை எடுத்து கால் பண்றாரு இந்த ஜீவன் ராம். மகாலட்சுமியுடைய சிஸ்டர், ட்வின் சிஸ்டர் லக்ஷ்மி போன் அட்டன் பண்றாங்க, தகவலை தெரிவிக்கிறாங்க. மகாலட்சுமி இருக்கக்கூடிய வீடு லாக்ல இருக்கு, அங்க இருந்து பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு, ஸ்பேர் கீ எதுவுமே எங்க கிட்ட இல்ல, இமிடியேட்டா நீங்க வந்து இந்த ஸ்பாட்டை பார்க்கணும், வீடை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில தகவலை தெரிவிக்கிறாங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி மாலை வேலை இரவு வேலை அப்படிங்கிறதுனால மறுநாள் காலையில ஏர்லியாவே நாங்க வந்துடும் அப்படிங்கிற தகவலை லக்ஷ்மி தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல லக்ஷ்மி அவருடைய அம்மா மீனா ராணாவுக்கும் தகவலை தெரிவிக்கிறாங்க. மறுநாள் காலையில மீனா ராணா, லக்ஷ்மியுடைய ஹஸ்பண்ட் இம்ரான், இந்த லக்ஷ்மி முஸ்லீம் மதத்துக்கு மாறி இம்ரானை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க முஸ்லீமுக்கு மாறினதுனால லக்ஷ்மி அப்படிங்கிற பேர்ல இருந்து சஹிதா பசூலா அப்படிங்கிற பேரா மாத்திக்கிறாங்க. 3 பேரும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஸ்பேர் கீ போட்டு அந்த வீட்டை திறக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்து குப்புன்னு பேட் ஸ்மெல் வெளியே அடிக்குது. அதனால உள்ள என்ட்ராக முடியல, மாஸ்க் போட்டு தான் உள்ள போறாங்க. உள்ள போன உடனேயே அவருடைய பார்வை முழுவதும் எங்க திரும்பிச்சு அப்படின்னா பாத்ரூம் பக்கம் தான். பாத்ரூம்ல ஒரு பிளாக் கலர் சூட்கேஸ், மேட், பெட்ஷீட் எல்லாமே உள்ள இருக்கு, சம்பந்தம் இல்லாம பாத்ரூம்ல இருக்கு. அப்போ பாத்ரூம்ல ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற நிலையில பாத்ரூம் போய் பாக்குறாங்க. அந்த பிளாக் கலர் சூட்கேஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்லை, எம்டியா தான் அந்த சூட்கேஸ் இருக்கு. மீனா ராணாவுடைய பார்வை அடுத்து திரும்பினது கிச்சன் ஒட்டி இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் மேலதான். ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜை சுத்தி வலம் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதோ நான்வெஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ இருந்து அங்கே இருந்து தான் பேட் ஸ்மெல் வருது அப்படிங்கிற நிலையில இந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண போறாங்க. லக்ஷ்மி, மீனா ராணா 2 பேருமே அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றவங்க அள்ளறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வர்றாங்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து குப்புன்னு பேட் ஸ்மெல் பெரிய அளவில் அடிச்சதோட அங்க ஒரு மனித உடல் பார்ட்ஸா வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. டாப் செல்ஃப்ல கால் பகுதியும், பாட்டம் செல்ஃப்ல தலைப்பகுதியும், மிடில் செல்ஃப்ல மனித உடலுடைய மற்ற பாகங்களும் பார்ட்ஸா கட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. உடனே தகவல் போலீஸுக்கு தெரிவிக்கப்படுது. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி FSL ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. விசாரணையில களத்துல குதிக்கிறாங்க. இந்த FSL டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. மீடியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ முதல்ல FSL தெரிவிச்சது என்ன அப்படின்னா, இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் என்ட்ரி கிடையாது. ஏன்னா டோர் 2 சைடுமே கீ போட்டு லாக் பண்ணிக்கலாம். யாரோ ரிலேஷன், அறிமுகமானவங்க, தெரிஞ்சவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க மூலமாகத்தான் இந்த மர்டர் நடந்திருக்கும் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், ரூம் எல்லாமே வாஷ் பண்ணப்பட்டு கிளீனா இருந்ததுனால இந்த கொலை எங்கு எப்படி நடந்தது அப்படிங்கிற நிலையில தான் FSL டீமை பொறுத்த வரைக்கும், எப்பவுமே FSL பொறுத்த வரைக்கும் blood is the language of crime scene அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த blood தான் அவங்களுக்கு கிரைம் சீனுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ லூமினால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், இந்த கெமிக்கல் பிளட் எங்க ஸ்ப்ரெட் ஆகி இருந்தாலும், தண்ணி மூலமா வாஷ் பண்ணப்பட்டு கிளீன் செய்யப்பட்டிருந்தாலும், இந்த கெமிக்கல் எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணப்படுதோ அங்க பிளட் ஸ்ப்ரே ஆகி இருந்தால், ஸ்ப்ரெட் ஆகி இருந்தால்
அங்க படிஞ்சிருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் கூட ரியாக்ட் ஆகி சோ அந்த பகுதி ப்ளூ கலரா டார்க் ப்ளூவா மாறும். ட்ரை பண்றாங்க, ஆனா பெரிய அளவுல பிளட் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான நிலையும் அங்க காணப்படல. சோ உடனே முதற்கட்ட விசாரணையில போலீஸ் டீம் இறங்குறாங்க. யார் இந்த மகாலட்சுமி, பின்னணி என்ன அப்படிங்கிறதுல இறங்குறாங்க. இந்த மகாலட்சுமியுடைய குடும்பம் நேபாள் நாட்டை சார்ந்தது. நேபாளில இருந்து அவங்க கர்நாடகா வந்து பெங்களூர்ல வசிக்கிறாங்க. சரண் சிங் மகாலட்சுமியுடைய தந்தை, மீனா ராணா அவருடைய தாய். இந்த மகாலட்சுமிக்கு 2 சகோதரர், ஒரு சகோதரி. லக்ஷ்மி ஒன்னு, ஹக்கம் சிங், நரேஷ் அப்படின்னு சொல்லி 2 சகோதரர்கள். இந்த மகாலட்சுமி அங்க இருக்கக்கூடிய ஃபேஷன் ஃபேக்டரி அப்படிங்கிற ரிலையன்ஸ் அவுட்லெட்ல வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாலே ஹேமந்த் தாஸ் அப்படிங்கிறவர் கூட மேரேஜ் ஆகுது. ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஹேமந்த் தாஸ் மொபைல் ஆக்சசரிஸ் ஷாப் வச்சிருக்காங்க. இவங்க 1 வருஷத்துக்கு முந்தைய நிலையிலேயே மகாலட்சுமி ஹேமந்த் தாஸ் பிரிஞ்சிடுறாங்க. சோ அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் ஹேமந்த் தாஸ் மேல ஏற்படுது. ஹேமந்த் தாஸை முதற்கட்ட விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. ஹேமந்த் தாஸ், நாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேமிலியில பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிட்டோம். சோ அந்த குழந்தை என் கூட தான் இருக்குது. கடந்த 1 வருஷமா மகாலட்சுமிக்கு எனக்கு இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற தகவல்களை தெரிவிக்கிறாங்க. போலீஸ் டீம் அந்த அபார்ட்மெண்ட்ல விசாரணையை துவக்குறாங்க. அந்த அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க யாருன்னே தெரியாது. 5 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்க வாடகைக்கு வந்திருக்காங்க. ஆனா யார்கிட்டயுமே இவங்க பேசுறது கிடையாது. காலையில 9:30க்கு ஆபீஸுக்கு வேலைக்கு கிளம்புவாங்க, நைட்டு 10:30க்கு வருவாங்க அப்படிங்கிற தகவல்களை தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயம் பெரிய அளவுல பூதாகரமாக வெடிக்குது. அங்கு கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் கூட ஏற்படுது. ஏன்னா பெங்களூர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சிட்டி, கன்ஜஸ்டட் ஏரியா, மக்கள் அதிக அளவுல வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த சிட்டியில இப்படி ஒரு மர்டர், அதுவும் பல பகுதிகளாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படியும் பாத்தீங்கன்னா 30 பகுதிகள் ஆக பீஸாக வெட்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னது. லேபுக்கு போனவருக்கு 59 பகுதிகளாக இந்த மகாலட்சுமியுடைய உடல் வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் மீடியாக்கள்ல, ஊடகங்கள்ல, சோசியல் மீடியாக்கள்ல வரும்போது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரஷர் ஏற்படுது. கவர்மெண்ட் உடனே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT ஃபார்ம் பண்றாங்க. இந்த SIT 4 டீமா பிரிகிறாங்க. ஒன்னு மகாலட்சுமியுடைய கால் ஹிஸ்டரி வாட்ச் பண்றதுக்கு, இன்னொன்னு அந்த மகாலட்சுமியுடைய வீடு இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் பகுதியில சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு, மகாலட்சுமி வேலை பார்த்த அந்த ஃபேஷன் ஃபேக்டரி அவுட்லெட் அங்கு ஒரு டீம், அவருடைய கணவர் ஹேமந்த் தாஸ ஹால் ஹிஸ்டரி இது போன்ற நிலைகளை பார்க்கறதுக்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லி 4 டீமா பிரிஞ்சு இந்த SIT டீம் விசாரணையில களத்துல தீவிரமாக குதிக்கிறாங்க. இந்த SIT டீம் முதல்ல தூக்கினது மகாலட்சுமியுடைய ஹஸ்பண்ட் ஹேமந்த் தாஸ தூக்குறாங்க. விசாரணையா அவங்க ஸ்டைல்ல ஃபாலோ பண்றாங்க. ஹேமந்த் தாஸ் 6 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு, ஒரு பெண் குழந்தை இருக்குது. அதே நேரத்துல 1 வருஷம் முன்னாடி நாங்க பிரிஞ்சிட்டோம். இந்த பிரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் கிடைக்குது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி பல பேர் கூட அஃபேர்ல இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனாலதான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அவங்க மொபைல் எடுத்து பார்க்கும்போது ஒரு தடவை சாட் ஹிஸ்டரியில ஒரு நபர் கூட லிமிட் தாண்டி மகாலட்சுமி சாட் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்கும் போது 2 பேருக்கும் இடையில சண்டை பெரிய அளவில் வெடிச்சிச்சு. மகாலட்சுமி ஒரு ஷார்ட் டெம்பர், முன்கோபம் அதிகம் இருக்கக்கூடியவங்க. அவங்கள பத்தி ஏதாவது தப்பா சொல்ல வந்தா, அவங்க செய்யற குற்றங்களை சுட்டி காட்ட வந்தா கோபத்தின் உச்சத்துக்கே சென்றுவாங்க. கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்கள. இந்த அடிப்படையில சண்டை உருவாகி மகாலட்சுமி என்ன தாறுமாற அடிச்சிட்டாங்க. இதுல ரத்த காயம் கூட ஏற்பட்டுச்சு. உடனே நீலமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு FIR ஃபைல் பண்ணினேன். இந்த FIR யாருக்கு எதிராக அப்படின்னா மகாலட்சுமியுடைய மொபைல்ல சாட் ஹிஸ்டரியில இருந்த நபருக்கு எதிராக, அஷ்ரப் அப்படிங்கிற நபருக்கு எதிராக ஒரு FIR நான் போட்டேன். உடனே இந்த FIR போடப்பட்ட உடனே மகாலட்சுமிக்கு என் மேல பெரிய அளவுல ஒரு கோபம் வந்துச்சு. உடனே அதே ஸ்டேஷன்ல பிசிக்கல் அசால்ட் அப்படின்னு சொல்லி அவங்களை உடல் ரீதியாக துன்புறப்படுத்துறதா உடனே என் மேல ஒரு FIR போட்டாங்க. போலீஸ் என்ன தூக்கிட்டு போய் அடிச்சு உதைச்சு சித்திரவதை எல்லாம் பண்ணாங்க.
உடனே அந்த நிமிஷமே மகாலட்சுமியை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். டைவர்ஸ் எதுவுமே செய்யல. ஆனா நாங்க 2 பேருமே 1 வருஷத்துக்கு முந்தைய நிலையில பிரிஞ்சிட்டோம். சோ பிரிஞ்ச பிறகு ஒரு 4-5 மாதம் குழந்தை மகாலட்சுமி கூட அவங்க அம்மா வீட்டுல தான் இருந்து வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு 6 மாதம் முன்னால குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க. குழந்தைய நான் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மொபைல் ஷாப் வச்சுக்கிட்டு இருக்கேன். சோ அப்படிங்கிற தகவலை ஹேமந்த் தாஸ் சொல்றாங்க. உடனே எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் ஹேமந்த் தாஸ் சொன்ன தகவல் உண்மையானதா அப்படிங்கிறத பாக்குறாங்க. கால் ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கும் போதும் அதே நேரத்தில் நீலமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் பார்க்கும் போதும் ஹேமந்த் தாஸ் சொன்னது உண்மை அப்படிங்கிறது ஓரளவுக்கு எஸ்ஐடி டீமால யூகிக்க முடிகிறது. அதனால ஹேமந்த் தாஸ் மேல இருந்த சந்தேகம் எஸ்ஐடி டீமுக்கு குறையுது. அப்போ அடுத்து இந்த மகாலட்சுமியை கொலை செய்தது யார் அப்படிங்கிற அடிப்படையில சந்தேகம், கிரைம் சஸ்பெக்ட் யார் மேல ஏற்படுது அப்படின்னா இந்த ஹேமந்த் தாஸ் சொன்ன அஷ்ரப் மேல ஏற்படுது. உடனே அஷ்ரஃப தூக்குறாங்க. அஷ்ரஃபிடம் இந்த எஸ்ஐடி டீம் விசாரணையை மேற்கொள்றாங்க. அஷ்ரப் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, மகாலட்சுமிக்கும் எனக்கும் இடையில ஒரு அஃபைர் இருந்தது உண்மைதான். ஆனா இது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்து எம்எல்ஏ எஃப்ஐஆர் போடப்பட்ட உடனேயே அந்த எஃப்ஐஆருக்கு பிறகு நான் மகாலட்சுமி கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதன் பிறகு எனக்கும் மகாலட்சுமிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத அஷ்ரப் எஸ்ஐடி என்கொயரிஸ்ல தெரிவிக்கிறாங்க. சோ எஸ்ஐடி டீம் அஷ்ரஃபுடைய கால் ஹிஸ்டரி அதே நேரத்தில் அவர் சொன்ன தகவல்கள் உண்மையா இருக்குமா அப்படிங்கிற நிலையில விசாரணையை மேற்கொள்றாங்க. சோ இந்த அஷ்ரப் மேலையும் பெரிய அளவுல சந்தேகப்பட முடியாத சூழல் இந்த எஸ்ஐடி டீமுக்கு ஏற்படுது. அப்போ எஸ்ஐடி டீம் இத யார் இந்த கொலையில ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிற நிலையில தான் 4 டீமாக பிரிக்கப்பட்டு எல்லா இடத்துலயுமே சல்லடை போட்டு தேடக்கூடிய பணிகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்னு மகாலட்சுமி வேலை பார்த்த ஃபேஷன் ஃபேக்டரிய ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டீம், ஹேமந்த் தாஸை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டீம், மகாலட்சுமி வசிச்ச அந்த வயலிக்காவல் அபார்ட்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வாட்ச் பண்ணுவதற்கு ஒரு டீம். இப்படி 4 டீம்கள் பிரிக்கப்படுது. மகாலட்சுமியுடைய கால் ஹிஸ்டரிய எடுப்பதற்கு ஒரு டீம்னு 4 டீம்கள் பிரிக்கப்பட்டு இந்த டீம்கள் வந்து தீவிரமாக களத்துல செயல்பட்டு இருக்காங்க. ஹேமந்த் தாஸ் மீதும் சந்தேகம் இல்லாத ஒரு நிலை இருக்கு. ஹேமந்த் தாஸ் மூலம் கிடைத்த அஷ்ரப் மீதும் சந்தேகங்கள் பெரிய அளவுல ஏற்படல அப்படின்னா அப்போ அடுத்து யார் அப்படின்னு வரும்போதுதான் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த கால் ஹிஸ்டரி அடிப்படையில பார்க்கும்போது அந்த ஃபேஷன் ஃபேக்டரியில இருக்கக்கூடிய ஸ்டோர் மேனேஜர் அனதர் பர்சன் ஒருவர் அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாமே ஏற்பட்டு இருக்கு. இப்படி அந்த ஸ்டோர் மேனேஜர் அந்த ஃபேஷன் ஃபேக்டரி அவுட்லெட்டை டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோர் மேனேஜர் அனதர் பர்சன் அப்படிங்கிற நிலையில சென்றுகிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் புதிய லீடு ஒண்ணு எஸ்ஐடி டீமுக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, மகாலட்சுமி செப்டம்பர் 1ஆம் தேதி வேலைக்கு வர்றாங்க, 2ஆம் தேதி அவங்க லீவு போடுறாங்க. 2ஆம் தேதி அவங்க லீவு போடும்போது அதே ஃபேஷன் ஃபேக்டரி அவுட்லெட்ல வேலை பார்த்த இன்னொரு நபரும் லீவு போடுறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் லீவு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. மகாலட்சுமியோட கால் ஹிஸ்டரி படி பார்க்கும் போதும் கடைசியா கால் செய்யப்பட்ட நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நம்பர் யாரு அப்படின்னா, மகாலட்சுமி ஃபேஷன் ஃபேக்டரி அவுட்லெட்ல லீவு போட்ட செப்டம்பர் 2ஆம் தேதி லீவு போட்ட அதே நபருடைய மொபைல். அப்போ எஸ்ஐடி டீமுடைய சந்தேகம் அந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட அந்த மொபைல் என்னுடைய நபர் மேல ஏற்படுது. அந்த நபருடைய போன்ல இருந்து யார் யாருக்கு அவுட் கோயிங் போச்சு, ஏன்னா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய நம்பர்ல இருந்து யார் யாருக்கு அவுட் கோயிங் போச்சு, அவருடைய நம்பருக்கு யார் மூலமாக கால் வந்திருக்கு அப்படிங்கிறத கால் ஹிஸ்டரிய ட்ரேஸ் பண்றாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது இன்னொரு நம்பர்ல இருந்து இவருக்கு கால் வந்ததும் அதே நேரத்தில் இந்த நம்பர்ல இருந்து கடைசியாக அந்த நம்பருக்கு போன் போனதையும் கண்டுபிடிச்சு அந்த நம்பருக்கு எஸ்ஐடி டீம் கால் பண்றாங்க. அந்த நம்பர் யாருடையது அப்படின்னா, ஸ்மிருதி ரஞ்சன் ராய் அப்படிங்கிற நபர் அந்த போனை எடுக்கிறாரு. எஸ்ஐடி டீம் உடனே விசாரணையை ஸ்மிருதி ரஞ்சன் ராய்கிட்ட மேற்கொள்றாங்க. ஸ்மிருதி ரஞ்சன் ராய் தான் பல தகவல்களை இந்த கொலை கேஸ்ல அக்யூஸ்ட நெருங்குவதற்கு பிடிப்பதற்கான பல தகவல்களை ஸ்மிருதி ரஞ்சன் ராய் எஸ்ஐடி டீம் தெரிவிக்கிறாங்க.
அதாவது அந்த நம்பர் என்னுடைய அண்ணன் முக்தி ரஞ்சன் ராயுடைய நம்பர். முக்தி ரஞ்சன் ராய் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த மகாலட்சுமியுடைய மேடர் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும், முக்தி ரஞ்சன் ராய் பல தகவலை சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல்களை எஸ்ஐடி டீம்கிட்ட ஸ்மிருதி ரஞ்சன் ராய் தெரிவிக்கிறாங்க. அவங்க சொன்ன தகவல்கள் என்ன அப்படின்னா, கடந்த 6 மாதமா ஃபேஷன் ஃபேக்டரி அவுட்லெட்ல மகாலட்சுமியும் முக்தி ரஞ்சன் ராயும் வேலை பார்த்தனால இவங்களுக்குள்ள ஒரு லவ் உருவாகுது, ஒரு அஃபயர் உருவாகுது. முக்தி ரஞ்சன் ராய் மகாலட்சுமிய உயிருக்கு உயிரா லவ் பண்ண துவங்குறாங்க, மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. வீட்லயும் இந்த தகவல்களை பேசுறாங்க, வீட்லயும் சம்மதம் கிடைச்ச நிலையில தான் இருக்குது. ஆனா அதன் பிறகுதான் இந்த மகாலட்சுமிக்கு இன்னும் பல பேர் கூட அஃபயர் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது முக்தி ரஞ்சன் ராய்க்கு தெரிய வருது. இதனால முக்தி ரஞ்சன் ராய்க்கும் மகாலட்சுமிக்கு இடையில ஒரு விதமான பிரச்சனைகள் உருவாகுது. மகாலட்சுமி ஷார்ட் டெம்பர்ட் அப்படிங்கிறதுனால முக்தி ரஞ்சன் ராய ஒரு பெரிய அளவுல பொருட்படுத்தவே இல்லை. அவங்க பழகினது எல்லாமே காசு, பணம், நகை, என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க இருந்திருக்காங்க. இந்த அடிப்படையில் பிரச்சனைகள் உருவாகும் போது முக்தி ரஞ்சன் ராயை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியை மறக்க முடியாம பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் சண்டை அதிகமாகும் போது மகாலட்சுமி அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல முக்தி ரஞ்சன் ராய்க்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாங்க. இவர் அடிக்கடி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கிற நிலையில ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அசோக் நகர் போலீஸ் முக்தி ரஞ்சன் ராயை தூக்கிட்டு போய் அடிச்சதோட மட்டுமல்லாமல் பல வகையிலையும் கண்டிச்சு அடிச்சு அனுப்புறாங்க. சோ முக்தி ரஞ்சன் ராயை பொறுத்த வரைக்கும் சில நாட்கள் மகாலட்சுமிய விட பேசாம மறந்த நிலையில இருந்தாங்க. ஆனாலும் முக்தியால மறக்க முடியல. உயிருக்கு உயிரா லவ் பண்ணதுனால எப்படியாவது மகாலட்சுமி மனம் மாறி திருந்தி என்ன மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட்லயே இருக்காங்க. ஆனா வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தவறான ஒரு பெண் வேண்டாம் அப்படிங்கிற நிலையில தான் அம்மா நான் எல்லாமே அண்ணன்கிட்ட தெரிவிச்சுட்டு இருந்தா. ஆனாலும் முக்தியால மகாலட்சுமியை மறக்க முடியல. இப்படியான நிலையில தான் ஒரு கட்டத்துல மகாலட்சுமி செப்டம்பர் 2ஆம் தேதி வீட்டுக்கு வர சொல்றாங்க. முக்தி மகாலட்சுமிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி கால் பண்ணும் போது 2ஆம் தேதி வீட்டுக்கு வர சொல்றாங்க. முக்தி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது 2 பேருக்கும் இடையிலேயே சண்டை பெரிய அளவுல உருவாகுது. சண்டை உருவாகும் போதுதான் மகாலட்சுமி முக்தியை தாக்குறாங்க. அப்போ அருகில இருந்த ஏதோ இரும்பு ஆயுதம் மூலமா மகாலட்சுமிய முக்தி அடிச்சிடறாங்க. மகாலட்சுமி மயக்கம் போட்டு விழும்போது அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. சோ இந்த கொலை செய்த பிறகுதான் இந்த பாடியை எப்படி அப்புறப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வரும்போதுதான் முக்தியை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்றதுன்னு தெரியாம ஒரு குழம்பிய நிலையிலேயே இருக்காங்க. இந்த அடிப்படையில தான் இந்த சூட்கேஸுக்குள்ள பாடியை கட் பண்ணி பீஸ் பீஸா போட்டு வெளியில எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலையில அதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கன்ஜஸ்டட் பகுதி, மக்கள் நெருக்கடி அதிகமான பகுதி அப்படிங்கிறனால சூட்கேஸ்ல போட்டு வெளியே எடுத்துட்டு போனா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற நிலையில தான் சூட்கேஸ், பெட்ஷீட், மேட் எல்லாத்தையுமே ஏற்கனவே பிளான் பண்ண அடிப்படையில இருந்த திங்ஸ்களை பாத்ரூம்ல வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் யூடியூப்பை பாக்குறாங்க. யூடியூப்பை பார்க்கும் போதுதான் ஏற்கனவே டெல்லியில நடந்த கொலைக்கேஸ் ஸ்ரதா வாக்கர் இவங்களுடைய கொலை கேஸ்லையும் கொலை செய்யப்பட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் தான் பீஸ் பீஸா கட் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறத யூடியூப் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மெத்தடை இங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வெளியில போய் அதற்கு தேவையான கத்தி போன்ற எக்யூப்மெண்ட்ஸ்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி நேர வீட்டுக்கு வந்து வீட்டில் சில நாட்கள் தங்கி இருந்து விட்டு இந்த தகவலை அவங்க அம்மா, தம்பி ஆகிய என்னிடத்திலையும், ஸ்மிருதி ரஞ்சன் ராயான என்னிடத்திலையும் தகவல்களை சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க ஸ்பாட்டை மாத்திருங்க, இந்த ஏரியா விட்டு கிளம்பிருங்க, போலீஸ் எப்படியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது இந்த தகவல்களும் இன்வெஸ்டிகேஷனும் இங்கிட்டு ஆரம்பிக்குது. உடனே அங்கிருந்து கிளம்பி ஒடிசாக்கு போயிடுறாங்க. முக்தி அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. ஒடிசாவில் யார் இருக்கா அப்படின்னா சத்யா நிரஞ்சன் ராய் அப்படிங்கிற இன்னொரு தம்பி இருக்காங்க. ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் ஹாஸ்டல்ல தங்க போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல்களை சொல்றாங்க. உடனே எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு இன்டிமேட் பண்றாங்க, தகவல்களை கொடுக்குறாங்க. உடனே ஒடிசா போலீஸை பொறுத்த வரைக்கும்
ஹாஸ்டல்ல சத்யான் ரஞ்சன் ராய் கூட சில நாள் இருந்துட்டு ஒடிசாவிலேயே ஒடிசாவிலேயே வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு முக்தி ரஞ்சன் ராய் போயிட்டாங்க, சொந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்களை இந்த பெங்களூர் எஸ்ஐடி டீமுக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த எஸ்ஐடி டீம் இங்க இருந்து கிளம்பி பெங்களூர்ல இருந்து கிளம்பி ஒடிசா போய் ஒடிசா போலீஸ் கூட முக்தி ரஞ்சன் ராய தூக்கலாம் அப்படின்னு சொந்த ஊருக்கு போகும்போதுதான் அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அங்க அருகாமையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுல ஒரு இளைஞர் தூக்கிட்டு இறந்திருக்காங்க, தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை தெரிவிக்கிறாங்க. அதுவும் ஏற்கனவே எஸ்ஐடி டீம் கொடுத்த அந்த தடயங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது முக்தி ரஞ்சன் ராயா இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை தெரிவிக்கிறாங்க. உடனே இந்த எஸ்ஐடி டீம் ஒடிசா போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கறாங்க. முக்தி ரஞ்சன் ராய் தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பைக், லேப்டாப், செப்டம்பர் 13ஆம் தேதி எழுதப்பட்ட ஒரு நோட் மூணுமே கிடைக்குது. சோ இந்த நோட்ல முக்தி ரஞ்சன் ராய் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும் போதுதான் ஸ்மிருதி ரஞ்சன் ராய் சொன்ன தகவல்கள் எல்லாமே அங்கு பிரீஃபா எழுதப்பட்டிருக்கு. உயிருக்கு உயிரா மகாலட்சுமியை நான் லவ் பண்ணினேன், அவ மனைவியா வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா மகாலட்சுமி பல பேர் கூட அஃபேர்ஸ்ல இருந்துகிட்டே இருந்தாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே இருந்தாங்க. என்னால இதை ஏத்துக்க முடியல, மகாலட்சுமிய மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல, தத்தளிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல அவன் மேல கோபம் பெரிய அளவுல உருவாகிச்சு. இந்த அடிப்படையில தான் இந்த கொலை நான் மட்டுமே தான் செய்தேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாருக்குமே இந்த கொலையில சம்பந்தம் கிடையாது. மகாலட்சுமிய உயிருக்கு உயிரா லவ் பண்ணதுனால, அவளை பிரிய முடியாதனால அவளை நான் மட்டும்தான் பிளான் போட்டு இந்த கொலையை செய்தேன். சோ இதுக்கு முழு காரணமே நான் தான். என்ன போலீஸ் டீம் நெருங்கிடுவீங்க, பிடிச்சிருவீங்க, அரெஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படிங்க தெரியும். அதற்கு முன்னாடியே நானும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு சென்றேன் அப்படின்னு சொல்லி அதுல எழுதி இருக்கிறது. சோ இந்த மகாலட்சுமி மர்டர் கேஸ்ல எப்படியாவது அக்யூஸ்ட தூக்கணும், அரெஸ்ட் பண்ணணும், சட்டத்தின் முன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐடி டீம் தீவிர விசாரணையில ஈடுபட்டு யார் மீது சந்தேகம் உருவாயிச்சோ அவரை நெருங்கி செல்லும் போது அந்த மெயின் அக்யூஸ்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு முந்தைய நிலையிலேயே தூக்குல தொங்கி இறந்ததுனால இந்த மகாலட்சுமி கொலைகாரன் இந்த முக்தி ரஞ்சன் ராய் தான் அப்படிங்கிற நிலையில இந்த கேஸ க்ளோஸ் பண்றாங்க. சோ கொலை செய்யப்பட்ட நபரும் இறந்துட்டாங்க, அதனால இந்த ஃபைல் க்ளோஸ் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்றாங்க. ஒரு மாத காலமாக கர்நாடகா மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெரிய அளவுல அதிர்ச்சியை, அதிர்வலையை உருவாக்கி கொண்டிருந்த இந்த மகாலட்சுமி கேஸ், மகாலட்சுமி எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, மகாலட்சுமியை யார் கொலை செய்தாங்க, கொலை செய்த நபர் யார், இவரா இருக்கும் அவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பெரிய அதிர்வலையை தினசரிகள்ல டிவி சேனல்கள்ல உருவாக்கிட்டு இருந்த இந்த மகாலட்சுமி கேஸை பொறுத்த வரைக்கும் கொலையாளியும் இறந்து விட்டார் அப்படிங்கிற நிலையில க்ளோஸ் செய்யப்பட்டாலும் இந்த வழக்குல முக்தி ரஞ்சன் ராய் எழுதிய நோட்டு மட்டுமல்லாம அங்க மகாலட்சுமி கொலை செய்யப்பட்ட நாள்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லயும் இந்த முக்தி ரஞ்சன் ராய் வெளியில போய் கத்தி போன்ற எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய ஃபுட்டேஜ், இது எல்லாமே போலீஸுக்கு கிடைச்சதன் அடிப்படையில தான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்றாங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஆரம்பத்துல சொன்னது போலதான், காசு, பணம், செக்ஸ், என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற நிலையில செல்லும் போது, ஒரு லிமிட் தாண்டும் போது அவர்கள் தண்டிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக சுற்றி இருக்கக்கூடியவர்களும் தண்டிக்கப்படுறாங்க. இப்போ மகாலட்சுமி கொலை செய்யப்படுறாங்க, மகாலட்சுமியுடைய குழந்தை அம்மா இல்லாத ஒரு நிலையில இருக்கும். இந்த பக்கம் முக்தி ரஞ்சன் ராய் அவரே தற்கொலை செய்துக்கிறாரு. இப்படி பல உயிர்களை சம்பவங்கள் காவு வாங்கும். இது போன்ற நிலைகள் உருவாக கூடாது, நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கிரைம் ஸ்டோரிகளை தொடர்ச்சியாக நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்து வருகிறோம். நன்றி.